ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். வெள்ளி சனி 2 நாள் பொழுது போனதே தெரியல. ரொம்ப நல்லா ஜாலியாகவே இருந்தது. அம்மா ஒரு திருவிழாவுக்கு போனதால் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்தது. எப்பயுமே அந்த திருவிழாவுக்கு போனாலே ஒரு ஃபங்க்ஷன் போன ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா ஃபங்க்ஷன்னாலே எல்லாருமே பார்க்க முடியாது. ஆனால் அந்த திருவிழாவில் எல்லாருமே எப்போ வயசானவங்க இருந்தவங்க கூட, நல்லா வயசானவங்க கூட அந்த திருவிழானாக்க எல்லாருமே வந்துடுவாங்க. நல்லா ஜாலியாகவே இருக்கும். நம்ம சாமி பார்க்குறதுன்னு போவோம், சாமி தான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எல்லாருமே சொந்தக்காரங்க, நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே பார்த்து பேசிட்டு வர்றதுக்கே அங்கே நேரம் பத்தாது. இந்த மாதிரிலாம் பார்த்து செஞ்சு அந்த காலத்தில் எல்லா திருவிழா அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்ததுனால தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம்லாம் இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரிலாம் யாருமே நம்ம ஒன்றா சேர்கிற இடம்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு திருவிழா ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன 2 நாள் ஜாலியாக இருந்துட்டு வந்தாச்சு. சனிக்கிழமை ஈவினிங் ஊருக்கு வந்துட்டோம். நேற்று சண்டே ஒரே ஃபங்க்ஷன் தான், கல்யாணம், ஈவினிங் ஒரு ரிசப்ஷன், அந்த மாதிரி அந்த வேலையுமே எல்லாமே முடிஞ்சுது. நேற்று சண்டே சமையலுமே போட முடியல. எல்லாமே முடிஞ்சு நல்லா இன்றைக்கி திங்கக்கிழமை மண்டேயில் நம்ம ரொட்டீன் வேலையை பார்க்க வேண்டியது தான். எல்லா வேலையுமே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் மாவுலாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ராகி மாவு, பச்சரிசி, வாழைக்காவுமே நம்ம நிலத்தில் இருந்தது அப்படின்னு எடுத்துன்னு வச்சுருந்தாங்க. அதையும் கொடுத்து விட்டாங்க. அது எல்லாமே நம்ம அந்தந்த பாத்திரத்தில் கொட்டி வச்சிட்டோம்னா நமக்கு தேவையானப்போ எடுத்துக்கலாம். எப்பயுமே ராகி மாவு அரைச்சாக்க அம்மா சேர்த்து தான் நிறையா தான் அரைப்பாங்க. எனக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்றதுனால நான் கூழ் இல்லை அடை அந்த மாதிரி தோசை அந்த மாதிரி போடுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும்னு அதிகமாக தான் அம்மா அரைச்சி எப்பயுமே கொடுத்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாய் பெரியம்மா, அம்மாவோட அக்கா, அவங்க இந்த மாதிரி உப்பு போட்டு காய வச்சு எடுத்துன்னு கொடுத்துருவாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது. எப்பயுமே வருஷத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி பெரியம்மா செஞ்சு எடுத்துன்னு கொடுத்துருவாங்க. அதை நான் காரம் வேணால் போட்டு தாளிச்சிக்குவேன். இல்லை அப்படியே கூட முருங்கைக்கீரை கூட இந்த மாதிரி நார்த்தங்காய் ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அதுவுமே அந்த 2 காம்பினேஷனுமே சேர்ந்து சாப்பிட்டா அதில் ஒரு சத்து இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றது. அதுக்கப்புறம் ஆம்லா வாங்கிட்டு வந்தேன். கடையில் வாங்கினது தான். அது வாங்கினப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி, அதை ஜூஸ் போட்டு அந்த மாதிரி க்யூப்பில் போட்டு வச்சிடலான்றதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இது காலைல வெறி வயிற்றில் குடித்தா உடம்புக்கும் நல்லது. முடியுமே நல்லா முடி கொட்டாமல் நல்லா முடி உதுதல்லாம் இருக்காதுன்றதுக்காக சரி நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றது வாங்கிட்டு வந்தேன். ஊருக்கு போய்டவே அதை என்னால் போட முடியல. அதையுமே இன்றைக்கி அரைச்சி வடிகட்டாமல் போட்டு அப்படியே வச்சிட்டாலே நல்லது. அதையாக வடிகட்டி எடுக்கணும், அதில் இருக்கிற சத்துன்றதுனால நான் வடிகட்டலாம் இல்லை. அப்படியே அந்த ஐஸ் க்யூப்பில் வச்சுட்டு அது நல்லா ஃப்ரீஸ் ஆனதும் எடுத்து காலையில் டெய்லி சுடு தண்ணியிலையோ அல்லது பச்சை தண்ணியில் மோர் போட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி குடிச்சிக்கலாம். நான் சுடு தண்ணியில் போட்டு குடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.